விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் சிஞ்சென்டா கம்பெனியில் வரக்கூடிய எக்கலாஸுங்கிற ஒரு பூச்சி மருந்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மருந்தோட டெக்னிக்கல் நேம் என்ன, எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், இது எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தும் மற்றும் இதோட விலை என்னன்னு பற்றி வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்காலஸ் இந்த மருந்தோட டெக்னிக்கல் நேம்னு பார்க்கும்போது குயினல் பாஸ் 25% ஈஸி ஃபார்மஸில் கிடைக்குதுங்க. ஈஸினா எம்எல்சிஃபையபிள் கான்சென்ட்ரேட். இது ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் கொண்ட ஆர்கனோபாஸ்பேட் குரூப்பை சேர்ந்த இன்செக்டிசைடுங்க. இதனோட மோட் ஆஃப் ஆக்ஷன் பார்க்கும்போது கான்டாக்ட் அண்ட் ஸ்டொமக் பாய்சன் மூலமாக பூச்சிகளை அழிக்கக்கூடியதுங்க. அதாவது நம்ம அடிக்கக்கூடிய மருந்து டேரெக்டாக பூச்சிகள் மேலே படும்போதும், அப்படி இல்லைனா தாவரனுடைய இலையில ஃபுல்லாக இந்த மருந்து பரவிடுங்க. அதுக்கப்புறம் பூச்சிகள் இலைகளை உட்காந்து சுரண்டி சாப்பிட்றது மூலமாகவும் இந்த மருந்து பூச்சிகளுடைய வயிற்றில் போயிட்டு அடிக்கக்கூடியது தாங்க இந்த கான்டாக்ட் அண்ட் ஸ்டொமக் பாய்சன். இந்த மருந்தை பூச்சிகள் மேலே பயன்படுத்தும் போது பூச்சிகளுடைய நரம்பு மண்டலத்தை பாதிப்பை ஏற்படுத்தி பூச்சிகளை பேரலைஸ் ஆக்கி அழிக்கக்கூடியதுங்க. அடுத்து இந்த மருந்து எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலான்னு பார்க்கும்போது நெல், பருத்தி, மக்காச்சோளம், கடலை, கத்திரிக்காய், மிளகாய், சூரியகாந்தி, எலுமிச்சை, கடுகு, காலிஃப்ளவர் மற்றும் இதர வெஜிடபிள் கிராப்ஸுக்கும், ஃப்ளவர் கிராப்ஸுக்கும், ஆயில் சீட் கிராப்ஸுக்கும், பல்ஸ் கிராப்ஸுக்கும் மற்றும் ஃப்ரூட் கிராப்ஸுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து இது எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தும்னு பார்க்கும்போது சக்கிங் பெஸ்ட்னு சொல்லக்கூடிய சார் பூச்சிகள் மற்றும் சுவிங் பெஸ்ட்னு சொல்லக்கூடிய கடித்து உண்ணக்கூடிய பூச்சிகள் ரெண்டுத்துக்குமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுங்க. ஏஃபிட், த்ரிப்ஸ், ஜாசிட், ஒயிட் ஃப்ளை, மைட்ஸ் அண்ட் லீஃப் மைனர் போன்ற சார் பூச்சிகளையும் ஸ்டெம் போரர், லீஃப் ஃபோல்டர், ஃப்ரூட் போரர், கேட்டர் ஃபில்லர் அண்ட் ஆர்மிவாம் போன்ற கடித்து உண்ணக்கூடிய பூச்சிகளையுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுங்க. குறிப்பாக நெல் பயிரில் வரக்கூடிய ஸ்டெம் போரர், லீஃப் ஃபோல்டர், கால் மிச்சிக்கும், கத்திரி பயிரில் வரக்கூடிய ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரருக்கும், பருத்தி பயிரில் வரக்கூடிய போல்வாம்ஸ் அண்ட் ஒயிட் ஃப்ளைஸ்க்கும், மல்லியில் வரக்கூடிய முட்டுப்புழுக்கும், கடலை பயிரில் வரக்கூடிய டொபாக்கோ கேட்டர்பில்லர், லீஃப் மைனர், த்ரிப்ஸ் அண்ட் லீஃப் ஆஃபர்ஸ்க்கும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுங்க. அடுத்து இந்த மருந்தோட அளவுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கராக்கு 250 ml இருந்து 500 ml வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அதாவது 10 லிட்டர் தண்ணியில் ஒரு டேங்குக்கு 25 ml இருந்து 50 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து இந்த மருந்தோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது இதில் ஃபாஸ்ட் நாக்டவுன் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பயிர்களில் இந்த மருந்து தெளிக்கும் போது உடனே பூச்சிகளாக சுண்டு கீழே விழுந்துருங்க. இது சக்கிங் பெஸ்ட் அண்ட் சுவிங் பெஸ்ட் ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணுறதால நம்ம சக்கிங் பெஸ்ட் தனியாக, சுவிங் பெஸ்ட் தனியாக வாங்கி மருந்து பயன்படுத்துறத விட இந்த ஒரு மருந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம். காஸ்ட் வைஸுமே இது ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து நீண்ட நாட்களுக்கு நம்ம பயிர்களில் பூச்சியோட தாக்கத்தை பாதுகாக்குதுங்க. இந்த மருந்தை நம்ம மற்ற பூச்சி மருந்துகள், நோய் மருந்துகள் மற்றும் நுண்ணூட்ட உரங்களோட கலந்து பயன்படுத்திக்கலாங்க. இந்த மருந்து இன்செக்டிசைடாக மட்டும் இல்லாமல் அக்காரிசைடாகவும் செயல்பட்டு பயிர்களில் வரக்கூடிய சிலந்தி பயன்களுமே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுங்க. இந்த குயினல் பாஸ் 25% ஈஸி சிஞ்சென்டா கம்பெனியில் எக்கலாஸுங்கிற பிராண்ட் நேமில் கிடைக்குதுங்க. இது போக மற்ற கம்பெனி பிராண்டுகளை பார்க்கும்போது சுமிட்டோமோ கம்பெனியில் கெமோலாக்ஸுங்கிற பேர்லையும், தனுகா கம்பெனியில் தனுலாக்ஸுங்கிற பேர்லையும், இண்டோஃபில் கம்பெனியில் ஃப்ளாஷுங்கிற பேர்லையும் இது மாதிரி நிறைய விதமான கம்பெனி, நிறைய விதமான பிராண்ட் நேமில் கிடைக்குதுங்க. அடுத்து இந்த மருந்தோட விலைன்னு பார்க்கும்போது 1/4 லிட்டர் ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக 180 ரூபாலேருந்து 220 ரூபா ப்ரைஸ் கிடைக்குதுங்க. இந்த மருந்தை நம்ம பயிர்களில் பூச்சியோட தாக்கம் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது பயன்படுத்தணும்னா ரிசல்ட் நல்லாவே இருக்குங்க. நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. பூச்சியோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இந்த மருந்தை தனியாக பயன்படுத்தாமல் இந்த மருந்து கூட எமாமெக்டின் பென்சோயேட் அல்லது ப்ரோபனோபாஸ் சைபர் அல்லது குளோரிபெரிபாஸ் சைபர் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு மருந்தை கூட சேர்த்து பயன்படுத்தும் போது ரிசல்ட் நல்லாவே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விவசாய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.